எடுத்துக்காட்டு 1.10 இங்க ஒரு 3 வரைபடம் கொடுத்திருக்காங்க. புக்ல 1.10வது எடுத்துக்காட்டு கணக்கு. குத்துக்கோடு சோதனையை பயன்படுத்தி பின்வரும் வரைபடங்களில் எவை சார்பினை குறிக்கும் என தீர்மானிக்கவும். இந்த வரைபடங்கள்ல எது சார்பு அப்படின்னு சொல்லணும்னு சொல்லியிருக்காங்க. சார்பு அப்படின்னா நம்ம படம் ஆ மற்றும் இ அப்படிங்கிற வரைபடங்கள்ல இந்த ஆங்கிற வரைபடம், இ அப்படிங்கிற வரைபடங்கள்ல ஒரு குத்துக்கோடு வரைபடத்தை P மற்றும் Q ஆகிய இரு புள்ளிகளில் வெட்டுவதால், இங்க இந்த ஒரு குத்துக்கோடு, இங்க ஒரு குத்துக்கோடு, இதுதான் வரைபடம். நமக்கு இந்த வரைபடம், இங்க இந்த வருது வரைபடம். இதுல இந்த குத்துக்கோடு வந்து இந்த வரைபடத்தை PQல வெட்டுது, இங்கேயும் PQல வெட்டுவது. அதனால இது ஒரு சார்பு இருக்காது. 2 இடத்துல குத்துக்கோடு வெட்டுச்சுன்னா அது சார்பா இருக்காது. ஒரு வரைபடத்தை ஒரு குத்துக்கோடு வரைஞ்ச அப்படின்னா அது 2 இடங்களில் வெட்டுனா அது சார்பு கிடையாது. ஆனா இங்க அந்த ஆவண்ணா மற்றும் இ இந்த படத்தை பாருங்க. இங்க குத்துக்கோடு வரைகிறாங்க, இந்த ஒரு குத்துக்கோடு வரைஞ்சிருக்காங்க. ஒரு குத்துக்கோடு தான். இந்த குத்துக்கோடு எங்கேயும் வெட்டல. இங்க வந்து இந்த குத்துக்கோடு என்ன செஞ்சிருக்குது, ஒரு புள்ளியில வெட்டுது. அது மாதிரி இந்த வரைபடத்துல இது ஒரு குத்துக்கோடு. இந்த குத்துக்கோடு ஒரே ஒரு புள்ளியில், அதிகபட்சமாக ஒரே ஒரு புள்ளியில் வெட்டுவதால் இவை சார்பினை குறிக்கும். அதாவது குத்துக்கோடு ஒரே புள்ளியில வெட்டுனா அது சார்பு, ஒன்றுக்கு மேற்பட்ட புள்ளியில வெட்டினா அது சார்பு ஆகாது. அதை வச்சு கணக்கை தெரிஞ்சுக்கிடுங்க. குத்துக்கோடு அப்படின்னா ஒய் அச்சுக்கு இணையாக வரையப்பெறும் கோடு, அதுதான் குத்துக்கோடுன்னு சொல்றோம். அது வரைபடத்தை 2 புள்ளிகள்ல வெட்டினா சார்பு கிடையாது, ஒரு புள்ளியில வெட்டினா சார்பு. இப்போ அடுத்த கணக்கு எடுத்துக்காட்டு 1.12. இங்க ஒரு 3 படம் கொடுத்திருக்கிறாங்க. இது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கிடைமட்ட கோடு சோதனையை பயன்படுத்தி படம் ஆ ஆ இ கீழ்கண்ட சார்புகளில் எவை ஒன்றுக்கு ஒன்றான சார்பு. நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம், ஒன்றுக்கு ஒன்றான சார்பு, வெவ்வேறு வகை சார்புகளை பார்த்திருக்கிறோம். இதுல ஒரு கிடைமட்ட கோடு வரைபடம் ஆ மற்றும் இ, இங்க ஒரு கிடைமட்ட கோடு, இங்க ஆலையும் கிடைமட்ட கோடுங்கிறது என்னது, குத்துக்கோடுன்னா ஒய் எக்ஸுக்கு இணையாக இருக்கிறது, கிடைமட்ட கோடுன்னா எக்ஸ் அச்சுக்கு இணையாக இருக்கக்கூடிய இந்த கிரீன் கலர் கோடு. இங்க இந்த கிடைமட்ட கோடு என்ன செய்யுது, ஆ மற்றும் இ ஆகிய வரைபடங்கள்ல அதிகபட்சமாக ஒரே ஒரு புள்ளியில் இந்த இந்த புள்ளியில மட்டும்தான் வெட்டுது, இங்க இந்த புள்ளியில மட்டும்தான் வெட்டுது. இது கிடைமட்ட கோடு. இது ஒன்றுக்கு ஒன்றான சார்பு. அதே மாதிரி வரைபடம் ஆ, இங்க பாருங்க, இங்க கிடைமட்ட கோடு, இந்த கிரீன் கலர் கோடு P மற்றும் Q ஆகிய இரு புள்ளிகள் வெட்டுவதால் கொடுக்கப்பட்ட வளைவரை ஒன்றுக்கு ஒன்றான சார்பை குறிக்காது. ஒரு புள்ளியில வெட்டினா அப்பதான் சார்பு. கிடைமட்ட கோடு ஒரு குத்துக்கோடு ஒரு புள்ளியில வெட்டினா சார்பு. கிடைமட்ட கோடு ஒரு புள்ளியில வெட்டுச்சுன்னா ஒன்றுக்கு ஒன்றான சார்பு. நல்லா ஞாபகம் வச்சிருங்க. கொடுக்கப்பட்ட வளைவரை ஒன்றுக்கு ஒன்றான சார்பை குறிக்காது. அடுத்தது எடுத்துக்காட்டு 1.13.
இங்க 2 கணங்கள் கொடுத்திருக்காங்க. A 1, 2, 3ங்கிற உறுப்புகள் இருக்குது. B 4, 5, 6, 7ங்கிற உறுப்புகள் இருக்குது. மற்றும் F சார்பு கொடுத்திருக்காங்க. 1, 4 இந்த 1 இது 4 2, 5 3, 6 ஆனது A யிலிருந்து Bக்கான சார்பு. இது வந்து A ல இருந்து Bக்கு சார்புன்னு சொல்றோம். ஆனா இது ஒன்றுக்கு ஒன்றான சார்பாகும். ஆனால் மேல் சார்பு இல்லை என காட்டுக. ஒன்றுக்கு ஒன்றான சார்புன்னு சொல்லணும். ஆனா மேல் சார்பு இல்லை அப்படின்னு சொல்லணும். அப்போ இதுக்கான கணத்தின் உறுப்புகள் A யின் உறுப்புகள் 1, 2, 3 B யின் உறுப்புகள் 4, 5, 6, 7. இதை நம்ம ஏற்கனவே வகுப்பறையில பார்த்த மாதிரி இந்த வரைபடத்துக்குள்ள வரைஞ்சுக்கிடுங்க. இப்போ 1ல இருந்து 4 2ல இருந்து 5 3ல இருந்து 6 இங்க இந்த பக்கத்துல இருந்து ஒரே ஒரு உறுப்புக்கு தான் நமக்கு 1 4 2 5 3 6 நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். இந்த வலது பக்கம் இருக்கிறது ஞாபகத்துக்காக சொல்லியிருக்கிறோம். வலது பக்கத்துல இருக்கிறது அம்மா, இடது பக்கத்துல இருக்கிறது குழந்தை. அப்படின்னா இங்க இருந்து ஒருத்தருக்கு 1 தான் இருக்குது. இப்போ அதனால இது ஒன்றுக்கு ஒன்றான சார்பு. A யிலிருந்து Bக்கான சார்பு F இல் A யின் வெவ்வேறு உறுப்புகளுக்கு B யில் வெவ்வேறு நிழல் உரு உள்ளது. நம்ம ஏற்கனவே நிழல் உரு அப்படின்னா அம்மான்னு சொல்லியிருக்கிறோம். முன்னூறு அப்படின்னா குழந்தைன்னு சொல்லியிருக்கிறோம். இங்க இருக்கிறது அம்மா. ஒரு ஒரு குழந்தைக்கு ஒரு அம்மா, இந்த குழந்தைக்கு இந்த அம்மா, இந்த குழந்தைக்கு இந்த அம்மா. குழந்தையின் பேர் வச்சுக்கிட்டீங்கன்னா 1, 2, 3 இது 3 குழந்தைகள். 4, 5, 6 4 அம்மாக்கள். இதுல இருந்து உறவுகளை நம்ம ஒரு படத்துல இருக்கிறது உறவா இல்லையான்னு சொல்லலாம். ஒரு குழந்தைக்கு ஒரு அம்மா தான் அப்படின்னா அது ஒன்றுக்கு ஒன்றான சார்பு. துணை மதிப்பீட்டுல உள்ள உறுப்பு இங்க 7ங்கிற ஒரு உறுப்பு இருக்குது. இதுக்கு முன்னுரு இல்லை. இந்த 7ங்கிற உறுப்புக்கு எந்த குழந்தை இங்க இல்லை. அதனால இது மேல் சார்பு இல்லை. மேல் சார்பு அப்படின்னா இந்த அம்மாக்களின் கணத்தில் இந்த சார்பை ஏற்படுத்தக்கூடிய இந்த கணம் வந்து அம்மாக்களின் கணம், இது குழந்தைகளின் கணம். இங்க ஒரு அம்மாவுக்கு எந்த குழந்தையுமே இல்லை. அதனால இது மேல் சார்பு இல்லை. எல்லா அம்மாக்களுக்கும் குழந்தை இருந்து கரெக்டா மேட்ச் பண்ணியிருந்தா அது சார்பு. ஒரு அம்மாவுக்கு ஒரு குழந்தை இருந்துச்சுன்னா அது ஒன்றுக்கு ஒன்றான சார்பு. இந்த உதாரணம் அம்மா குழந்தைங்கிறது உதாரணத்துக்காகத்தான் சொல்லி இருக்குது. இதை நீங்க பாடத்துல எழுதக்கூடாது. நீங்க ஈஸியா புரியணுங்கிறதுக்காக நிழல் உரு அப்படின்னு சொல்லியிருக்கோம். பின்னாடி இருக்கிறதுக்கு பேர் நிழல் உரு, இங்க இருக்கிறதுக்கு பேர் முன்னுரு. எனவே எஃப் ஆனது ஒன்றுக்கு ஒன்றான சார்பு, ஆனால் மேல் சார்பு இல்லை. அடுத்த கணக்கு எடுத்துக்காட்டு 1.14. இங்க ஏங்கிற கணம் உறுப்புகள் -2 -1 0 1, 2 மற்றும் f of a to b என்ற சார்பானது இங்க ஒரு சார்பை f of x equal to x² plus x plus 1 வச்சிருக்காங்க. அதாவது சார்பு அப்படின்னா ஏங்கிற கணம் வந்து a ல இருந்து bக்கு சார்பு. அப்ப ஏங்கிற கணம் முன்னூறு, பிங்கிற கணம் நிழலுறு. முன்னூறுனா குழந்தை, நிழலுறுனா அம்மா. இதுல இந்த f of x இந்த அம்மாவுடைய உறுப்பு எப்படி இருக்குன்னா இந்த குழந்தையுடைய உறுப்பு x 2 அப்படின்னா x² plus x plus 1 எக்ஸின் மதிப்புக்குள்ள இந்த மதிப்புகளை பிரதியிட்டு அந்த அம்மாவை கண்டுபிடிக்கணும். இங்க a இதுல உள்ள எல்லா உறுப்புகளுக்கும் பேர் x.
இப்போ எஃப் ஆஃப் எக்ஸுங்கிறது எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் பிளஸ் ஒன்றுன்னு கொடுத்துருக்கோம். அப்போ மைனஸ் எக்ஸுங்கிறது -2 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த எக்ஸ் இருக்கிற இடத்துல எல்லாம் -2, இதுல -2 பிளஸ் 1. -2 ஸ்கொயர் நமக்கு 4, இங்க ஒரு -2. அப்ப 4ல -2 போச்சுன்னா -2 ஸ்கொயர் பிளஸ் 4 ஆயிருது. பிளஸ் 4 -2 2. இந்த 2ஐயும் 1ஐயும் கூட்டினா 3. இப்ப இந்த 2 அப்படிங்கிற 300க்கு நிழல் உரு வந்து 3. இந்த நிழல் உருவை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் நமக்கு இந்த ஒரு ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. எஃப் ஆஃப் எக்ஸுங்கிறது ஒரு சமன்பாடு கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி இருக்குது. ஒவ்வொரு எக்ஸின் மதிப்புக்கும் இப்படி பிரதியிட்ட அப்படின்னா அந்த 300க்கு நிழல் உரு கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவ -2னா 3 கிடைச்சிருக்குது. அதே மாதிரி -1 அப்படின்னா -1 ஸ்கொயர் பிளஸ் -1 பிளஸ் 1. எக்ஸ் இருக்கிற இடத்துல எல்லாம் -1 போட்டிருக்கிறோம். இப்போ -1 இன்று -1 பிளஸ் 1. இப்போ இந்த முதல் காரணத்துல இது பிளஸ் 1 இருக்கும், இது -1. பிளஸ் 1 -1 0. அதுக்கு பிறகு 1 மட்டும் மீதி இருக்குது, 1ன்னு எழுதிடுறோம். -1உடைய நிழல் உரு வந்து 1. அடுத்து 0க்கு என்ன இருக்குன்னு பார்ப்போம். 0 ஸ்கொயர் 0 பிளஸ் 1, 0க்கு 1 தான் வருது. அடுத்து 1க்கு என்ன இருக்குது? 1 அப்படின்னா 1 ஸ்கொயர் பிளஸ் 1 பிளஸ் 1 3. 2 அப்படின்னா என்ன இருக்குது? 2 ஸ்கொயர் 4, 2 6, 1 7. இப்போ எஃப்பின் வீச்சகம் 1. இங்க என்னெல்லாம் இருக்குது? 1 ஒரு தடவை தான் எழுதணும். 3 2 தடவை இருந்தா ஒரு தடவை 1 3 7. இப்போ